என்ன டிலே நசியாத்? ஆ லேட் என்னன்னு கேட்டேன். நீங்க வரல. நான் வரலையா? நீங்க ஜாயின் பண்ணி அந்த ஜாயின் ஆகல. அது உங்களோட நெட்வொர்க் பிரச்சனை. வந்தியா ஸ்கிரீன்? ஓ. ஆஹா. வீட்டில் ஓதுனீங்களா? ம். எல்லாம் பார்த்துட்டீங்க பிரச்சனை எல்லாம் கேள்விட்டா சொல்லுவீங்க அப்படிதானே? எங்க வீடியோ வீடியோ ஆன் பண்ணணுமா? அப்பதான் ஓதிடும். ஆ, ஆ. ஸ்டாப் பண்ணுங்க முதல்ல. அது சொல்லி அது பிஸ்மில்லாஹிர் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. صراط الذين أنعمت عليهم وأما السائل فلا تنهر. எத்தனை செகண்ட்? 3 செகண்ட். ஆ, போன கிளாஸ்ல நீங்க எத்தனை செகண்ட் சொன்னீங்க ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 3 தான். 3 சொன்னீங்க அப்படியா? நீங்க தெரியுங்க. ஓ. 3 செகண்ட்ஸ் இல்ல நீங்க ரெக்கார்டு கேட்கணுமா? போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? 3 அளவுண்டு சொன்னேன். ஆ, அளவுக்கும் செகண்டுக்கும் என்ன வித்தியாசம்? எனது ரெண்டு ஒண்ணா? மூணு அளவுங்கிறது 3 செகண்ட்ங்கிறது ஒண்டா? இல்ல. இல்ல, என்ன வித்தியாசம்? எனது அளவுண்டா என்னோட கைவிரல் ஒன்றை மூடி திறக்குற. ஆ, வேற செகண்டா? அப்ப ஒரு செகண்டுக்குள்ள எத்தனை முறை கை விரல மூடி திறக்க இயலும்? ஒரு தைனம். அவர் தானே சரி. அவ்வளவு டைம் போகுதா கை விரல மூடி திறக்கிறதுக்கு? மூடுறதுக்கு ஒரு 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 தைனம் மூடி திறக்க இயலுமா? ஒரு தைனம் மூட மட்டும் இயலுமா? ம். நீ திருப்பி தத்துக்கிறேன் ஒரு தைனம். ஆ, ஜனங்கள நீங்க கேட்டீங்க அது என்னது? நீங்க நீங்க வேற எங்க பேசி கொண்டிருக்கீங்க பாத்தீங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். நான் கேட்ட ஒரு செகண்ட் உள்ளால ஒரு தடவை கைய இந்த மூடி துறக்க இயலுமா அல்லது மூட மட்டும்தான் இயலுமா? மூடி திறக்கணும். துறக்க இயலுமா? ஓ. ஆ, அப்ப எத்தனை அளவு அது? 3 செகண்ட்ங்கிறது எத்தனை? 3 அளவா? ஓ. ஆ, 3 செகண்ட்ங்கிறது ஆ- 6 அளவு. ஆ- 6 அளவு. ஆ, சரி அவங்க பாவம். أما السائل فلا تنهر இல்ல وأنزلنا من நீட்டினது போதாது இப்பல. وأما السائل فلا تنهر. சரி போதுமா? 3 செகண்ட் இடணுமா? وأم- وأما السائل فلا تنهر. இல பல தன்ஹர் ஓட முடியாது. وأما السائل فلا تنهر. ஆ, மூணாவது. أنزلنا من المعصرات ماء இல்ல, ثجاجا. மூச்சல் இடையில மூச்செல்லாம் விட்டு விட்டு ஓதப்படாது, அந்த ஓதல் பேல. وأنزلنا من المعصرات ماء ثجاجا. கஸ்டமர்ஸ்னா நிப்பாட்டலாம். நிப்பாட்டி காட்டுறேன் பாருங்க. நிப்பாட்ட ஒழுங்கு படிச்சிருக்கீங்களா? أ வசனத்தை மூச்சு இடையிலயோ மூச்சு சிக்கினா எப்படி நிப்பாட்டுன்னு படிச்சுக்கிறீங்களா? أ படிச்சுக்கிறீங்க. இப்ப நான் கேள்வி கேட்க போறேன். இப்ப இந்த இடத்துல நிப்பாட்டுற எப்படி? மூசிராத்தி, மூசிராத்து, எப்படி நிப்பாட்டலாம்? وأنزلنا من المعصرات.
ஆ வெரி குட். மூசிராத். ஒரு செகண்ட் எட்டி பண்ணா போதும் அப்படியா? மூசிராத். இல்ல, ஆ 2 செகண்ட். ஆ 2. சரியா சொல்லுங்க பாப்போம். திருப்பியா? 2 செகண்ட்ங்கிற ஒரு ஆன்சர் மட்டும் வராதே. பாப்பமே. எனக்கு நிப்பாட்டுறது. மூசிராத் 2 செகண்ட் மட்டும் தானே வரும் அப்படியா? மோசிராத். எத்தனை செகண்ட் வரும்? என்ன என்ன தலைப்புகளை படிச்சீங்க இது? சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் ஐயா. நான் சொன்னேனே ஓத போயெல்லாம் வரும்னு சொல்லி. வசனத்தின் இறுதியில் அல்லது வசனத்தினுடைய நிறுத்துகின்ற இடத்தில் நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படை படிச்சீங்களா? ஓ, இப்ப 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 நான் கேள்வி கேட்கிறேன். ஏன் நாங்க இந்த இடத்துல 2 செகண்ட் விட்டணும்? அது கடைசியில. எங்க கடைசியில என்னது? கடைசியிலேயே எங்க கடைசியில. ஆ ஆ ஏன் நாங்க ஏனைய சந்தர்ப்பத்தில். ஏனி சந்தர்ப்பத்தில் 2 செகண்ட் அப்படியா? இல்ல, ஏனைய சந்தர்ப்பத்துல சுக்குன் செய்தது வேண்டும். வெரி குட். அது சரி. இப்ப நீங்க மோசிராத்துக்கு சுக்குனுத்திய ஓது நீங்க தாக்கு. அஹ், அது சரி. நான் கேட்ட கேள்வி ஒன்று நீங்க வேற விட சொல்லிங்க. உங்களோட பேர் என்ன கேட்டா நான் கதிரையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னா சரியா? இல்லையே. எனது பெயர் ஜியாத் என்று சொல்லணும் என்ன? அப்படித்தானே? அஹ். இப்ப நான் கேள்வி கேட்டேன். என்னத்த ஏன் சுக்குனுத்தி நிப்பாட்டி நான் கேள்வி கேட்டேன். நான் என்ன கேட்டேன்? மோசிராத்துங்கிறத 2 செகண்ட் நீட்டி ஓதணும் என்று நீங்க சொன்னீங்க. நான் கேட்டேன் அதுக்கான காரணம் என்ன? ஏன் நாங்க 2 செகண்ட் விட்டணும்? அதுல பத்தஹாமத் வந்திருக்கிறாள் மேல. ஃபத் அஹ்மத் வந்தா 2 செகண்ட் விட்டணும் அப்படியா? அப்படியா? ஓ. அப்படா எல்லாம் பேல. அப்ப நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட்ல அனுப்பினலாம் பேலையன். நீங்க வாய்ஸ் ரெக்கார்ட்ல அனுப்பிக்கிறீங்க ஃபத் அஹ்மத் கஸ்ர் மத் லம்மு மத் வந்தா இத்தனை செகண்ட் விட்டணும் அனுப்பின விட பேலே. 2 செகண்ட் அப்படி 2 செகண்ட் அனுப்பிடுங்க விட வாய்ஸ்ல. நீங்க தான் அனுப்பிக்கிறீங்க. காது அப்- குத்து பதில் போட்- சொல்லுடா. போட்டு காட்டவா? அஹ், மாட்டிக்கொண்டீங்க மாட்டிக்கொண்டீங்க. 1 செகண்ட். ஆ 1 செகண்ட். மூசிராத்துல நிப்பாட்டு எத்தனை செகண்ட் நீட்டி? 1 செகண்ட். அதுவும் பேல. திருப்பி அடுத்த பேல சுத்தி வளைச்சு மாட்டுறீங்க பாத்தீங்களா? நீங்க யார் ஒருத்தர விட கேட்டு நீங்க எங்களுக்கு சொல்றீங்க அப்படித்தானே? யார் விட சொல்லித்தாரு பக்கத்துல 1 செகண்ட் 2 செகண்ட். வெத்தனமில்ல நாத்தான். ஆ நீங்க நாத்தான். நீங்க உங்களோட ஸ்கிரீனை பார்த்து விட சொல்லத்தை விட பக்கத்துல ஆக்களை பார்த்து விட சொல்றீங்க. இப்ப பக்கத்துல யார் ஒருத்தருமே இல்லை அப்படியா? ஆங்களை பார்த்து விட அஹ், சொல்லுங்க எங்களுக்கு. உங்களோட நீங்க வலது பக்கத்துக்கு திரும்பி தான் நீங்க விட சொல்றீங்க. அதான் கேட்கறது யாரு சொல்லுங்க. நீங்க தான் விட சொல்லணும். அதான் கேட்குறேன். வெத்தனமில்ல. அப்படி சொல்லாத. நீங்க அதுல இருக்கிறது முதல்ல நல்லா பார்த்து சொல்ற பொய்க்கு வாய்க்கு சொல்லாம பாத்தீங்களா? அவருக்கு அந்த ஹர்ஃபு தாண்டா கேட்காது. அதை எப்படி அதை பார்த்து சொல்ற விட. ஆ இதுக்கு மேல எங்களுக்கு ஒன்றும் சொல்லல. இது பாத்தீங்களா? யார் சொல்லித்தாரு இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி? ஏசியா பக்கத்துல இருக்கிற அம்மாக்கு தாத்தாக்கு தங்கச்சிக்கு எல்லாம் விளங்குற பார்த்து உங்களுக்கு விளங்குது இல்லையே? பார்த்து சொல்லணும்னு சொல்லி கண் விளங்குது இல்லை அப்படியா? நான் சொல்லித் தராம ஒரு கேள்வி கேட்டேன்னா நீ சொல்லலாம். என்ன சரி நீங்க சொல்லித் தராம கேள்வி கேட்குறீங்க ஒன்றுமே தெரியாவே தெரியாம இந்த உன்னை கேள்வி கேட்குற அப்படியாண்டு. இப்ப நான் கேட்ட கேள்வி எல்லாமே ஒவ்வொரு தலைப்பா அழகா உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லயும். சில பேருக்கு நான் இப்போ உங்களுக்கு சொன்ன எல்லாத்தையுமே ஒரே கிளாஸ் சொல்லி கொடுத்துக்கிறேன். சில பேருக்கு எப்படி நிறுத்த வேண்டிய முறைகளை ஒரே கிளாஸ்ல, நீட்ட வேண்டிய முறைகளும் ஒரே கிளாஸ்ல, வசனத்துல கடைசியில நிறுத்தி ஓத வேண்டிய முறைகள்ல நீட்ட வேண்டிய அமைப்பெல்லாம் எல்லாம் ஒரே கிளாஸ்ல சொல்லி கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு அப்படி சொல்லி தரையும் இல்லை. ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு தலைப்பா மெது மெதுவா ஜியாதுக்கு விளங்கணும் கேள்வி கேட்ட ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி மெது மெது மெதுன்னு சொல்லி தந்துக்கிறேன். எங்களுக்கு தெரியும் ஒரே அடி அவனத்தை அடிச்சுட்டு போனா இப்ப நான் கேள்வி கேட்டா பேபன் தான் முழிக்கணும் எல்லாம். எனக்கு விட தேவை என்றால் நீங்க விடையோட விளங்கி சொன்னா தான் எங்களுக்கு தெரியும் ஜியாத் விளங்கி ஓதுறாரு. ஜியாத்
கண்ணால பார்த்து இதுல ஃபத்தஹ் மத்து வந்திக்குது, இதுல ஒரு செகண்ட் நீட்டணும், இதுல ஃபத்தஹ் மத்து வந்திக்குது, கடைசியில நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம், இந்த இடத்துல எத்தனை செகண்ட் நீட்டணும், 4 செகண்ட் நீட்டணும், 5 செகண்ட் நீட்டணும், 3 செகண்ட் நீட்டணும் என்று உங்களோட விட விளங்கணும். ஜியாத் இந்த வசனத்தை விளங்கி ஓதுறாருண்டு அல்லது ஓதே இல்ல. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப எது விளங்கல அல்லது எதை நீங்க மறந்துட்டீங்க? ஆஹ் எல்லாம் விளங்கிச்சு. விளங்கிச்சா? விட வரலையே விளங்கினதுக்கு. அந்த ரால ஃபத்தஹா மத் வந்திருக்கு. ஓகே, ரால ஃபத்தஹ் மது வந்தா, ஃபத்தஹ் மது வந்தா எத்தனை செகண்ட் நீட்டணும்? ஒரு செகண்ட். ஒரு செகண்ட் நீட்டணும். இப்ப எங்களுக்கு மோசிராத் மோசிராத் என்று ஒரு செகண்ட் நிப்பாட்டினா சரியா? இல்ல பிள்ளை ஏன் பிற? ஆ நீட்டி அதனா. இப்பதான் சார் நீங்க ஒரு செகண்ட் நீட்டணும் சொல்லி. வாக்கியத்தை ஃபுல்லா பாரு, உனக்கு விளக்கம் இல்லையா அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி, அதுல வேற என்ன இருக்குன்னு சொல்லி பாரு. அது ஒரு வாக்கிய நினைக்க விளக்கம். மிஸ்டர் ஜியாத், நீங்க தலைப்பு படிச்சுக்கிறீங்க. அந்த தலைப்பை நான் திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். தலைப்பை ஞாபகப்படுத்துறேன், உள்ளுக்குள்ள விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு சொல்லி. வசனத்திட நிப்பாற்ற இடம் நோண்டிக்கிறே. இப்ப இந்த வசனத்தை எங்க நிப்பீங்க? தால வெரி இது தால நிப்பாட்டினீங்க. தால நிப்பாட்டினீங்க, ஜீம்ல நிப்பாட்டினீங்க. எங்க நிப்பாட்டினீங்க? ஜீம்ல. அப்படியா? இந்த இடத்துல நிப்பாட இல்லையா? மூசிராத்த நிப்பாட இல்லையா? நீ பாருங்க. இதான் கேட்டேன். இப்ப இங்க நிப்பாட்டிங்க தானே? ஓ அப்ப என்ன இந்த தாக்கு என்ன செய்றீங்க? சுக்குன் செய்து அதுறேன். பூர்ண செஞ்சு நிப்பாட்டிக்கிறீங்க. இப்ப உங்களோட தலைப்பு ஞாபகம் வருதா? இஹ்தினா இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன்ல நஸ்தஈன்னு கடைசிக்கு நூனுக்கு என்ன செஞ்சோம்? சுக்குன் செஞ்சு அதுறேன். சுக்கூன செஞ்சு. இங்க தாக்கு சுக்கூன செய்யறமா? ஓ அப்ப ரெண்டும் ஒரே மாதிரியான வடிவத்துக்கு வருதா? அங்கேயும் சுக்கூன் இங்கேயும் சுக்கூன். ஓ ரைட். அந்த தாக்கு முன்னால என்ன வரணும்? ஞாபகம் தான் பாப்பமே. என்ன வந்திக்கணும்? ரா வந்திக்கணும். அப்படியா? சட்டம் அப்படியா சொல்லுது? வசனத்திட இறுதியில நிறுத்தி ஓதும் இடத்துல நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் என்ற தலைப்புல என்ன வந்திக்கு? கடைசி எழுத்துக்கு சுக்கூன் செய்யப்பட்டிக்கணும், அதுக்கு முன்னால் உள்ள எழுத்து ரா வந்திக்கணும். அப்படி ஆகி இல்ல என்னண்டி கேல பாப்பமே. என்னது என்ன சரி எழுத்து வரலும். என்ன செய்ய எழுத்து வரணும்? விலை பாப்பா. என்ன செய்ய எழுத்து வந்து அங்க நாங்க கண்ணை மூடி கொண்டு தான் ஓதணும். உங்களை பாரி எழுத்தை பார்க்காம தான் ஓதணும், ஒன்னையும் பார்க்காம. தலைப்பு மறந்து தலைப்பு மறந்து இருக்கிறது. எத்தனை நான் சொன்னனே, நான் ஓதுறதுக்கு போயிட்டு தான் கேள்வி கேட்பேன். படிச்சு எல்லாம் ஓதுறதுக்கு தேவை. நான் திருப்பி என்ன ஞாபகப்படுத்துவேன். அடுத்த கிளாஸ்லயும் இதே கேள்வி திருப்பி கேட்பேன். அடுத்த கிளாஸ்ல இதே மாதிரி கேட்க மாட்டேன், வேற மாதிரி கேட்பேன். விளங்கி தான் வரணும். பக்கத்துல வச்சு கொண்டு உண்மைய தாத்தா பக்கத்துல வச்சு கொண்டு கேட்டு சிலை மேலாது, கண்ணை முடிக்கணும் சிலை மேலாது. இப்படியே பார்த்து விளங்கி தான் வரணும். விளங்கினா சிரிக்கிற மாதிரி இல்ல. அல்லது கிளாஸுல நாங்க நிப்பாட்ட வேண்டி வரும். நீங்க ஒருத்தவங்க லைக்கணும், நாங்க ஒருத்தவங்க லைக்கணும். நாங்க சொன்ன விஷயங்களை நீங்க விளங்கி அதை நீங்க ரெக்கார்டிங் கேட்டு சரியா படிச்சுட்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு விளங்கி கொள்ளணும், விஷயத்தை விளங்கி ஓதிடும். அல்ல நீ விளங்கி ஓத மாட்டீங்க, உங்களுக்கு வாயால வார்த்தை ஓதிட்டு போவீங்க. நான் எல்லாத்துக்கும் பெல பெலன்னு நிப்பேன். ரைட். இப்ப பாருங்க, மோசிராத்து கடைசியில தாக்கு சுக்குன்னு வச்சுக்கிறீங்க. இறுதி எழுத்துக்கு சுக்குன் செய்யப்படுது. அந்த ரூல்ஸ் நீங்க வீட்டு பாத்தீங்கடா விளங்கும். அதுக்கு முன்னால் உள்ள எழுத்து எதுக்கு? சுக்கூன் செஞ்சு நிப்பாட்டுறதுக்கு முன்னால வார எழுத்து மத்தினுடைய எழுத்தாக ஈக்கோணும் அல்லது மத்தினுடைய அடையாளங்களை உண்டா ஈக்கோணும் வந்திக்கிறது. படிச்சுக்கிறீங்க, ஞாபகம்தா? இதெல்லாம் வரணும், விட வரணுமே. நானே சொல்ல நினைப்பேன். மத்தினுடைய எழுத்துக்கள் சொல்லுங்க பாபம். என்ன எல்லாம் ஈக்கணும்? அடையாளங்கள் எழுத்துக்கள்ல அடையாளங்கள் நான் இப்ப மத்தினுடைய எழுத்துக்கள் என்னென்னவா ஈக்கணும்? அலிஃப். அலிஃப். சுக்குன் செய்யப்பட்டயா. வெரி குட். சுக்குன் செய்யப்பட்டயா. சுக்குன் செய்யப்பட்ட வாவும். இதுல மூணுல ஏதாவது ஒன்று வந்திக்கும். அப்படி இல்லாட்டி என்ன வந்திக்கணும்? மத்தினுடைய அடையாளங்கள் ஃபத்தஹ் மத்தா வந்திக்கலாம், கஸ்ரு மத்தா வந்திக்கலாம், லமு மத்தா வந்திக்கலாம். இந்த 6ல ஒன்று இந்த இடத்துல வரணும். எதுக்கு போற வரணும்? சுக்கூனுக்கு முன்னுக்கு வந்திக்கணும். இங்க என்ன வந்திக்குது? சுக்கூனுக்கு முன்னுக்கு. வெரி குட். ஃபத்தஹ் மத்து வந்திக்கு. அப்ப எதுக்கு வந்திக்கு ஃபத்தஹ் மத்து? ராக்கு வந்திக்குது. அந்த ராவை நீங்க என்ன செய்யணும்? 2 அல்லது 3 அல்லது 4 அளவுக்கு நீட்டணும். செகண்ட்ல சொன்னா 2 செகண்ட் அல்லது 3 செகண்டுக்கு நீங்க என்ன செய்யணும்? அந்த ராவை நீட்டி ஓதணும்.
இப்ப நான் என்ன கேள்வி கேட்டேன்? ராவை ஏன் 3 செகண்ட் நீட்டி ஓதணும் என்று கேள்வி கேட்டுக்கிறேன். என்ன விட சொல்லுங்க பாபு. எனது அடையாளங்கள் அடையாளங்கள் எழுத்துக்கள்ல ஒண்ணு வந்துடாது அடையாளங்கள்ல விளங்கல எழுத்து ஒண்ணு வந்திருக்கு உங்களோட சவுண்ட் பின்னுக்கால சத்தம் கூட இப்ப சொல்லுங்க பாபு. அடையாளங்கள்ல இப்ப நான் சொன்ன மாதிரி பசங்க சொல்லணும். நான் கேட்ட அடையாளங்கள்ல விளங்கப்படுத்திட்டேன். மோசிராத் என்று ராவ 2 அல்லது 3 செகண்டுக்கு ஏன் நீட்டி ஓத வேண்டும்? சத்தம் தாங்க. அது அடையாளங்கள் ஒரு எழுத்து வந்திருக்கு என்ன அடையாளம்? ஃபத்தஹ்மது வந்து எப்படியா? ஃபத்தஹ்மது வந்தா 2 செகண்ட் அப்படியா? 2 அல்லது 3 செகண்டுக்கு நீட்டி ஓதணும் வேலையே அப்படி சொல்லலையே நான் இப்ப. அப்படி சொன்ன அப்ப இந்த ஈலாஃபியும் இது எத்தனை செகண்ட் விட்டுறது? 2 அல்லது 3 செகண்ட் விட்டுணும் அப்படியா எல்லாம்? பாத்தீங்களா? அப்ப நீங்க இந்த இடத்துல விளங்கல்ல. உங்களோட விளப்பத்தெல்லாம் பிரச்சனை இது. சரி, நீங்க ரெக்கார்டை கேளுங்க. இந்த இடத்துல என்னன்னு நீங்க விளங்கணும். பாடமாகப்படாது, இதை விளங்கணும், விளங்கெடுக்கணும். இந்த மூசிரா தென்றதுல இந்த ராவை நீங்க 2 அல்லது 3 செகண்ட் நீட்டணும். ஆனா இங்க வந்திக்கிற அலிஃப் ஆயிக்கலாம், லாம்லே ஆயிக்கலாம், வந்திக்கிற ஃபத்தஹ்மது கஸ்ரமத் எல்லாம் ஒரு செகண்ட் தான் நீட்டணும். என்ன காரணம்? என்ன வித்தியாசம்? இந்த ரால வந்திக்கிறத நீங்க நீட்ட போறீங்க 2 அல்லது 3 செகண்ட். இந்த அலிஃபுக்கு இந்த லாமுக்கு வந்திக்கிற ஃபத்தஹ்மத்ல வந்திக்கிற அளவு நீட்ட வேண்டியது 1 செகண்ட். என்ன வித்தியாசம்? ஏன் காரணம் அப்படி வித்தியாசத்துல? அதுல முதலாவது வரையில அலிஃப் வந்திருக்கு பாப்பா, இங்க லாமுக்கு மேல இருக்கிறது ஃபத்தஹ்மது, இங்க ராக்கு மேல இருக்கிறது ஃபத்தஹ்மது, 2 3 ஒரே அடையாளம் தானே? இந்த ராவ நீட்டணும் 2 செகண்ட் அல்லது 3 செகண்ட், இந்த லாம நீட்டணும் 1 செகண்ட். ஏனது என்ன வித்தியாசம்? அதுல அலிஃப் வந்திருக்கு அலிஃப் வந்து எங்க அலிஃப் வந்து? லாமுக்கு முன்னுக்கு அலிஃபுக்கு லாமுக்கு சம்மந்தமே இல்ல. அலிஃபுக்கு கீழே கஸ்ரமத் ஒண்டிக்குது. சும்மா அலிஃப் இருந்தா தான் ஃபதஹ் மத்திர அழுத்த அலிஃப், அப்படித்தானே? இல்லாட்டி கஸ்ரமத் வரணும் அலிஃப் மத்திர அலிஃபுக்கு. மத்திர எழுத்து 3 இருக்குது அப்படியா? மத்திர எழுத்து 3 4 தானே? 1 தான் இருக்கேனா மத்திர எழுத்து? என்னது? அலிஃப். அலிஃப் மட்டுமா? லம்மத்துனா ஃபதஹத்துனா சுக்கூன் என்ன என்ன வைக்கணும்? லம் மத்தா கஸ்ரமத்தா என்ன வைக்கணும் அலிஃபுக்கு? கஸ்ரமத் இந்த அலிஃப் தான் மத்திர எழுத்து அப்படியா? மத்திர அலிஃப் இல்ல. இப்ப சொன்னீங்க. இப்ப என்ன பாப்பா நீங்க இல்லங்கிறீங்க, ஓங்கிறீங்க, நீங்க நீங்க இப்ப என்ன பிரச்சனை? நீங்க திருப்பி ஸ்டார்ட் தலைப்புல இருந்து படிக்கணும் அப்படியா? செய்ய வழியில் உங்களுக்கு ஓதல் ஸ்டார்டிங் கஷ்டம். உங்களுக்கு தலைப்புல தான் நாங்க வரணும். தலைப்புல இருந்து அதுக்கு முன்னு படிச்செல்லாம் திருப்பி படிக்கணும். என்ன செய்வோம்? இந்த 3 தலைப்பு நீ திருப்பி படிக்கணும். அதுதான் திருப்பி நான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுத்துவேன். என்ன செய்ய அதுலயும் இந்த 2 தலைப்பும் உங்களுக்கு விளங்கினது போதாது. நீங்க நீங்க ஒன்னு ரெக்கார்டை கேட்டு படிக்கலாம், அல்லது நான் உங்களுக்கு திருப்பி படிப்பிக்கணும். என்ன செய்ய? அப்ப நான் கேள்வி கேட்பேன். ரெக்கார்டு கேட்டு ரெடி ஆயிட்டு வரணும். இந்த வசனங்களுக்கால இந்த 2 தலைப்புல கேள்வி கேட்பேன். எப்படி? இந்த 2 தலைப்புலையும் கேள்வி கேட்கப்படும். இந்த வசனங்களுக்கு உள்ளால் பதில் சரியாக வர வேண்டும். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.